ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாளிலும் கூட என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நினைத்தபடி எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செயல்படுத்தி நிறைவுக்குள் வழிநடத்தி தம்முடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். நாம் நிறைவுள்ளவர்களாக என்னாலும் அவரோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய உள்ளம் நிரம்பி வழிய அவரை நோக்கி தேடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், உன்னை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும்
மருந்தும் நானே, உனக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆம் தந்தையே, உடைய பாத்திரம் நிரம்பி வழியே இதோ நீர் உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பு. இது அந்த நற்செய்தியின் வழியாய் நீர் எங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறீர். குறைவுள்ளவர்களாய் நாங்கள் உமது சமூகத்தில் நிற்கிறோம். இதோ எங்களை நீ சந்தியும், உமது நிறைவான வாழ்வை எங்களுக்கு தார். பரிசுத்தமாக புனிதப்படுத்திய பாதுகாத்தர் பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் நம் அனைவரையும் ஒரு முக்கிய பங்காக அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் ஒருவரே மரித்தார். உலகம் அனைத்தின் பரிகார பலியானார். நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். அந்த மீட்பின் இறை அனுபவத்தை மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 43 இறை வசனங்களுக்கு நாம் செவிமடுப்போம். இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரைக்கு அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். புழுகை கூட தலைவரில் ஒருவனான யாகீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவருடைய காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது கையை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டிக் கொண்டார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த பெருக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்த பெருக்கு நின்று போயிற்று. அவர் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை பார்த்து, என் மேலாடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டமை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டது யார் என்கிறீரே என்றார். ஆனால் அவர் தம் மேலாடை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் திருமுன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார். அப்போது பேதுரு, யாக்கோப்பின் சகோதரன் யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவர் வீட்டுக்கு சென்றார்.
அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்துக்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். எனக்கருமையானவர்களே, இந்த அதிசயமெல்லாம் இன்று நடக்குமா? ஆண்டவர் இருந்தார், செய்தார். இது நாம் இதை செய்ய முடியுமா? இதை யாராவது செய்வார்களா என்று ஒரு கேள்வி எழலாம். என் தேவனாகிய ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவசித்தால், யோவான் நற்செய்தி 11:40 சொல்லப்பட்டிருக்கு, if you believe you will see the glory of God, நீ கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாமிட சொன்ன அந்த வார்த்தை அதை தான் நமக்கும் சொல்லுகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் யோவான் நற்செய்தி 14:12 என்னில் விசுவாசம் கொண்டால் நான் செய்யும் செயல்களை ஒருவன் செய்வான், ஏன் அதற்கு மேலான காரியங்களையும் செய்வான். He can do more than what I did. நான் செய்த செயல்களுக்கு மேலான காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் செய்த செயல். இதை என்னில் விசுவாசம் கொள்கிறவன் நான் செய்த செயல்களுக்கு மேலான காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்வான் என்று ஆண்டவர் உறுதி அளிக்கிறார். எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் நமக்கு கூறும் வார்த்தை என்ன? இன்றும் இந்த அதிசயங்கள், இந்த அற்புதங்கள் நடக்கிறது. அதைவிட மேலாக ஆண்டவர் மிகச்சிறப்பாய் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 - 43 வசனங்களிலே 2 பெண்மணிகளுடைய வாழ்க்கையின் துயரத்தை இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதில் 25வது வசனம், மீண்டும் 42வது வசனம், 25வது வசனம், மார்க் செய்தி 5வது அதிகாரம் 25வது வசனம், மீண்டும் 42வது வசனம். என்ன? இருவரும் பெண்கள், ஒருவர் வயதானவள், 12 ஆண்டு காலம் இந்த பெரும்பாடு உள்ள பெண்ணாக இரத்தப்பெருக்கு வியாதியினால் துன்பப்படுகிறவள். 12 ஆண்டுகள் அவள் பட்ட துன்பங்கள் 12 நிறைவை காட்டுகிறது. நிறைவான துன்பத்தை சதித்தவள். அதே போல 42வது வசனத்திலே இந்த பெண்ணுக்கு வயது 12 வயது. முதல் சொல்லப்பட்ட அந்த பெண் இரத்த பெருக்கினால் அவதிப்பட்ட பெண் 12 ஆண்டு காலம் பெரும்பாட்டினால் அவதிப்பட்டு தனக்கு பல மருத்துவரிடத்திலே சந்தித்தாள். தனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழித்தாள். ஒரு பயனும் கிடைக்கல. இருக்கிற நிலை இன்னும் படும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 12 ஆண்டுகளுக்கு பின்னால், ஏன் 12 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவரை தொட்டிருக்கலாமே, அவள் அறியாமல் இருந்தார். ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்தார். ஒரு ஆண்டவரை இந்த நாட்களே இல்லாமலும் இருந்திருக்கார். அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தி கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம் அண்மையில் இருக்கிறார். God is near. எஸ்ஐயா புத்தகம் 55:6, while is near, call upon him. ஏற்ற காலத்தில் நான் செய்யும்படுப்பேன். 2 கொரிந்தியர் 6:2, மீட்பின் நாளில் துணை செய்வேன். இதுதான் ஏற்ற காலம், இதுதான் மீட்பின் காலம். நொறுங்குண்ட இதயங்களுக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டு, God is near to the broken hearted. நைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் தம் மீட்பை கொடுக்கிறார். இதுதான் மீட்பின் காலம், இதுதான் ஏற்ற காலம். ஆகவே 12 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே அவள் சந்திக்காமல் 12 வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருந்த பணமெல்லாம் செலவழித்து இருக்கிற நிலைமை மோசமாகி இருக்கிறதா சாகிறதா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே 12 வருடங்களுக்கு பின்னால், 12 என்பது வேதத்திலே ஒரு முக்கியமான எண்ணிக்கை. யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள் இருந்தார்கள். அது ஒரு நிறைவை குறிக்கிறது. யாக்கோப்பின் 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ராயல் மக்களாகவும் யூத மக்களாக 2ஆக பிரிந்து 10
யூத மக்கள் 2 கோத்திரமாக, மற்ற 10 கோத்திரங்கள் இஸ்ராயல் மக்களாக இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் பிரிந்து ஒன்றாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ராயல் மக்கள் தாங்கள் திரும்பி வந்தபோது, எகிப்தியருடைய அடிமை தினத்திலிருந்து வந்தபோது 15வது அதிகாரம், விடுதலை பயண புத்தகம் 15வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் செங்கடெல்லாம் கடந்து பல துன்பங்கள் மத்தியிலே வெளியில் வந்த பிறகு, நானே உங்களை குணமாக்கும் தேவன், இது எகிப்திற்கு வந்த எந்த வாதையும் உங்களை வராது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் 27ஆம் வசனத்திலே. பின்னர் அவர்கள் ஏலீம் சென்றடைந்தனர். ஏலீம் என்ற இடத்துக்கு சென்றடைந்தனர். அங்கே 12 நீரூற்றுகளும், அங்கு 12 நீரூற்றுகள் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. அந்த நீரூற்று அருகில் தான் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அந்த 12 நீரூற்றுகள் அருகில் தான் அவர்கள் பாளையம் இறங்கினார். அங்குதான் அவர்கள் கூடாரம் அடித்து தங்குகிறார். நீரூற்று, ஜீவ நீரூற்று, ஆண்டவருடைய ஜீவ நீரூற்று, நீரூற்றாக நம்முடைய உள்ளத்திலே ஜீவ நீரூற்று. அந்த நீரூற்று பரிசுத்த ஆவியை குறிக்கிற ஒரு நிறைவை குறிக்கிறது. இந்த இஸ்ராயல் மக்கள் எங்கே பாளையம் இறங்குகிறார்கள் பாருங்கள். இந்த 12 நீரூற்றுள்ள இடங்கள் ஏலிம் என்ற இடத்திலே வந்தடைந்து அங்குதான் அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அங்கு 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. அங்கு ஒரு ஃப்ரூட், அங்கு ஒரு அந்த 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 தண்ணீர் அருகில், நீரூற்றின் அருகிலே கனி இருந்தது, நிறைவு இருந்தது. அந்த நீரூற்று இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா செய்தி 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? இதோ இரவெல்லாம் செபிக்கிறார். 12-13 வசனங்களை பாருங்கள். அவர் இரவெல்லாம் செபித்து விடிந்ததும், இரவெல்லாம் இரவாயிருந்தது, இரவெல்லாம் செபித்து இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு விடிந்ததும் அவர் தம்மிடம் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களை 12 வரை தேர்ந்தெடுத்து அவர்கள் திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார். He called them apostles. இதுக்கு இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்க, ஏன்னா 12 ரகம். ஒருத்தன் காட்டி கொடுக்கிறாரு, ஒருத்தர் மறுதளிக்கிறாரு, ஒருத்தன் தீவிரவாதி, இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருந்தார். இப்படி இந்த மக்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் இரவெல்லாம் செபிக்கிற அந்த 12 சீடர்களாக இருக்கிறார். ஆகவே வேதத்திலே சில எண்கள் மிக முக்கிய. 7 என்பது ஒரு முழுமையை காட்டுகிறது. 5 அப்பம் 2 மீன்கள், அது ஒரு முக்கியமான எண்ணை குறிக்கிறது. 7 வார்த்தைகளை அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகள். அதே போல இந்த 12 என்பது ஒரு முக்கியமான எண்ணிக்கை குறிக்கிறது. ஏலிமிலே பாளையம் இறங்குகிறார்கள். இங்கு பார்க்கிறோம் 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே போல யோவான் செய்தி 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த பிறகு 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 5 அப்பத்திலும் எஞ்சிய துண்டுகளில் 12 கூடைகள் எடுக்கிறார். The leftover pieces, அவைகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் 12 கூடைகள் அவர்கள் காலியா இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. 5 அப்பமா இருக்கிறது, ஆனால் 5 அப்பம் இருக்கிறது, 2 மீன்கள் இருக்கிறது. இவர்கள் ஆனால் 12 கூடைகள் நிறைய எடுக்கிறார்கள். அது ஒரு நிறைவை காட்டுகிறார். அதே போலதான் இந்த 12 என்பது வேதத்தில் மிக முக்கியமான. இங்கு 25வது வசனமும் மீண்டும் 42வது வசனம். இந்த குழந்தையும் 12 வயசு, பெரியவங்க இருந்தாலும் பரவாயில்லை. இது குழந்தை, அந்த அந்த யாயிருக்கு அது பெண் குழந்தையாக இருக்கிறது. அது சிறு குழந்தையா 12 வயதாக இருக்கிறது. ரொம்ப பாரப்பட்டு வேதனைப்பட்டு, அதனாலதான் அவர் காலில் விழுந்து, என் மகள் மேல வந்து கையை வையும், பிழைப்பால் என்று நம்புகிறேன். ஆண்டவரும் போறார். அவள் 12 வயது இருக்கிறார். ஒரு சிறு குழந்தை. பொதுவாக குழந்தைகள் இழப்பதையும் இறப்பதையும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தனக்கு வந்தாலும் பரவாயில்ல, தன் குழந்தைக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாது என்பதுதான் எல்லா பெற்றோருடைய, உண்மையான பெற்றோருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அந்த நிலையில் தான் இங்கு பார்க்கிறோம். 12 வயதுள்ள பெண். இவள் 12 வயதும் துன்பப்படுகிறாள், வியாதியில கஷ்டத்தில் இருக்கிறாள். இவள் மரிக்கிறாள், மரித்து போகிறாள், மரித்து விட்டாள். பாருங்கள், இங்கு 2ம் ஆண்டவரால், அது 12 என்பது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சாவு விருதிக்கு வந்து விட்டது. இவைகளிலிருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2ம் மிக முக்கியமான சூழ்நிலைகளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம்.
12 வயசானாலும் 12 வருஷம் ஆனாலும் கூட அவருக்கு மனசு தளரல. கடைசியில எங்க பிடிக்கணுமோ அங்க பிடித்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் போவேன், போய் அவருடைய ஆடையினுடைய விளிம்பே, நாட் எம் ஆஃப் த கார்மெண்ட், எட்ஜ் ஆஃப் த கார்மெண்ட், எம் ஆஃப் த கார்மெண்ட், அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுவேன். ஏனென்றால் பொதுவாக யூத சமுதாயத்தின்படி பெண்கள் ஆண்களுக்கு முன்னால வரக்கூடாது, அதுவும் மற்றவங்களை தொடக்கூடாது, தீட்டு, அவளை ஏற்கனவே தீட்டு, ரத்தப்பெருக்கு, அவளை தீட்டு, அவரும் தீட்டுப்படுவார் என்றெல்லாம் தெரியும். தெரிந்தாலும் நான் அவருடைய ஆடையை விளிம்பை தொடுவேன், நான் குணமாவேன். அப்படின்னா the power of Jesus, அந்த the healing power அவரிடத்துல செயல்படுகிறது என்பதை அது உணர்த்துகிறது. அதை அவள் விசுவசித்தாள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 34 வசனத்துல, மகளே உனது விசுவாசம்தான் குணம், நான் உன்னை குணமாக்கல. I did not come in search of you, but you came in search of me. என்னை தேடி வந்தாய், எனக்குள்ளே வல்லமை செயல்படுகிற நீ அறிந்தாய், எனக்குள்ளே குணமளிக்கிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கிளைம் பண்றதுக்கு உனக்கு தான் அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆகவே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு நீ சமாதானமாய் போய் நோய் நீங்கி நலமாயிரு. அவள் தொட்டாள். அவளுடைய விசுவாசம் எப்படி நூற்றுவ தலைவன் மத்தேயு 8வது அதிகாரம் 5-13 வசனங்களை பார்க்கிறோம். மத்தேயு 15வது கனனைய பெண்ணை பார்க்க, உன் விசுவாசம் உன் மகளை குணமாக்கியது, உன் மகனை குணமாக்கியது. அதே போல இவர்கிட்ட குணமளிக்கிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஆக்டிவா பவர், ஆக்டிவ் பவரா இருக்குது. நான் போய் ஐ ஜஸ்ட் டச், அதை டச் பண்ணி நான் அந்த சக்தியை, அந்த குணமளிக்கிற வல்லமை எடுத்துக்கொள்வேன் என்று அவள் கூட்டத்துக்கு பின்னால போய் அவள் போய் என்ன செய்கிறார், தொடுகிறாள். அந்த வல்லமை வெளியேறுகிறது. அப்படி என்றால் அந்த வல்லமை ஆண்டவருக்குள் செயல்பட, ஆண்டவர் உணர்ந்திருக்க வல்லமை வெளியே போகுது. வெளியே போறது அவரும் உணர்ந்து கேட்கிற, யார் என்னை தொட்டது? எனக்குள்ள இருக்கிற அவர் சொல்லுகிறார். நான் வல்லமை வெளியேறுவதை உணர்ந்து அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். அந்த குணமளிக்கிற யாரோ டச் பண்ணிட்டான், யாரோ எடுத்துக்கிட்டான். அதுக்காகத்தான் கொண்டு வந்த நான் தந்தையிடமிருந்து நானே உங்களை குணமாக்குற தேவன் என்று இந்த 12 நீரூற்றுக்கள் கொண்ட அந்த தேவ வல்லமையை கொண்டு வந்திருக்கிறார். யாரோ டச் பண்ணாங்க, அதை உணர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், யார் என்னை தொட்டது என்று கேட்க. அப்படின்னா ஆண்டவருக்கும் தெரியுது, அந்த பெண்ணுக்கும் தெரியும். அவருடைய விசுவாசம் 2 நாளும் கஷ்டப்பட்டாலும் கூட மனம் உடைந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. இறுதியா ஆண்டவரே சரணாகதி அடைந்தாள், அவரை தொட்டாள். அவள் வல்லமை அவருக்குள்ள இருந்து எடுத்துக்கொண்ட. இன்றைக்கும் நமக்கும் அதே ஆசீர்வாதம். நீ பல வருடங்கள் துன்பத்தில் இருக்கலாம், பல வருடம் கண்ணீரோடு வாழலாம், கடன் தொல்லையிலும் வேதனையிலும் பாரத்திலும் அவமானங்களும் குடும்ப பிரச்சனைகளோடு நீங்கள் சிக்கி தவித்தவர்களாயிருக்கும். உடலில் நோய்கள் பல வருடங்களில் நீங்கள் சுமந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆண்டவரிடத்தில் இன்றைக்கும் ஆசீர்வாதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உன் கஷ்டமா, உன் கண்ணீரா, உன் கவலையா, உன் கடன் தொல்லையா, அந்த வல்லமை அவருக்குள் இருக்கிற நீ அவரை தொடும்போது நீ வாழ்வு பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அதான் ஆபிரகாமுக்கு சொன்னது போல, நீ யாரை ஆசீர்வதிப்பாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். உடைய திருமுகத்தை திருப்பி அவர்களை ஆசீர்வதி, உடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதி என்று ஆரோனுக்கு அவர் என்னாகமம் 6வது அதிகாரம் 22-27 வசனங்கள் சொல்லப்பட்டது போல அவரிடத்தில் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயிருள்ள திவ்ய நட்கிற அருட்சாதனங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ விசுவசிக்கும் போதே அவருடைய உனக்குள்ளே அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அதை எடுத்து, you should claim the blessing. நீ அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்த பெண்ணை போல உள்ளம் அவரை தொடும்போது நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பல வருடங்கள் நீ துன்பங்களிலும் துயரங்களிலும் இல்லை, அந்த குழந்தையை போல ஒரு செத்த வாழ்க்கை கூட வாழ்ந்தவர்களாக, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொட்டாருனா தலி தாக்கும் எழுந்துரு என்று சொல்லி உன்னை அவர் எழுப்புவார். பெண் துன்பத்தினுடைய இறுதி கட்டம் இருக்கிறது, நிலைமை வடு மோசமான நிலை. இவள் இறந்து விட்டாள், 12 வயசு சிறுமி இறந்து விட்டாள். இருப்பினும் கூட ஆண்டவர் அவளை தூக்கி விடுகிறார். இந்த பெண்ணானவள் தானே எடுத்துக் கொள்ளுகிறாள். இந்த குழந்தையை ஆண்டவர் தூக்கி விடுவதற்கு காரணம் அவனுடைய தகப்பன் யாயீர் காலில் விழுகிறான். என் கையை வந்து வையுன்னு சொல்றான். அவன் மெசேஜ் வந்துருச்சு, அவன் பிள்ளை செத்து போச்சுன்னு கூட வந்துருச்சு. இதோ வீட்டிலிருந்து போதகர் ஏன் தொந்தரவு செய்கிறீர் என்று 35வது வசனத்திலே பார்க்க. அப்போது கூட ஆண்டவர், அஞ்சாதீர், do not fear,
ஒன்லி faith in me. Do not lose your faith. நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே. 36 வசனத்திலே பார். Do not fear. Do not lose your faith. நீ இருக்கிற உன்னுடைய விசுவாசத்தை நீ இழந்துடாத. நீ அப்படியே பிடித்துக்கொள். அதுதான் அந்த குழந்தை எழுப்பிச்சு. அங்க அந்த 12 ஆண்டு பெண்ணானவளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இந்த குழந்தை எழுப்புவதற்கு காரணமாயிருந்த அந்த யாயீர் என்ற தகப்பன். இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் வேதனையிலும் பாரத்தில் செத்து மடிகிற பொழுது அவர்களுக்காக பரிந்து பேசி விசுவாசத்தோடு இதோ நம்பிக்கை சோர்ந்து போகாமல் தன்னுடைய பிள்ளைகளை ஜெபத்திலே பரிசுத்தத்திலே தங்களை அர்ப்பணிக்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார். தங்களுடைய பிரச்சனையே பெருசா இருக்கு, தன்னுடைய வேதனையே பெருசு, என் வேதனையே பெருசு, என் பிள்ளையை பற்றி அவன் கவலைப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் உண்மையிலே அந்த அந்த உண்மையுள்ள இறைவன் உயிர்த்த கிறிஸ்துவனுடைய வல்லமையை பற்றி கொண்டு என் பிள்ளைக்காக இன்று நான் பரிந்து பேச வேண்டும், என் பிள்ளைக்காக ஆண்டவர் பின்னால் ஓட வேண்டும், பயப்படாமல் இதோ எனக்காக யாவையும் செய்ய அவர் காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இப்பொழுது வந்ததென்றால் 12 ஆண்டு காலம் பகுதி பெற்றானல் குணம் பெறுகிறாள், 38 ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டவனும் குணமானான். இது 12 ஆண்டு காலம் ஒரு முழுமையை காட்டுகிறது. பல நாட்களாக இருக்கு, பல வருடங்களாக உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதற்கு ஒரு முடிவு உண்டு. அதே போல உங்களுடைய